ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 14/1/2026க்கான கேரளா நாட்டி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த பேர் 6, 7, 8 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்தளவு கமெண்ட் பண்ண அளவுக்கு யாரும் ப்ளே பண்ணிங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வின்னிங் அப்படின்னா வின்னிங்ஸ் அப்படிங்கிறது மட்டும் போடுங்க, எவ்வளோ வின்னிங் அப்படிங்கிறத போட வேணாம், சரிங்களா? ஸோ வின்னிங் அப்படிங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வின்னிங் ஃபாலோயிங்ஸில் மட்டுமே கிடச்சிருக்கும். நம்ம சொன்னது நாள்லேருந்து ஒரு செட்டு ஏற்றிருந்தாலும் எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்துங்க. 1, 2, 3, 4, 5, 6 சரிங்களா? ஏற்கனவே இதோட நம்ம கணக்கு சும்மா இவ்வளோ வாங்கியிருப்பீங்கன்னு நான் சொல்ல வரல. அதாவது ஒன்று நீங்கள் ப்ராப்பராக எடுத்து ட்ரை பண்ணியிருந்தாவே இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20 எடுத்துருக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி பணத்தை கண்ணில் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி கெஸ்ஸிங்கில் 1 200 10 20 செட்டு 30 செட்டு இப்படி போட்டிங்கன்னா என்னைக்காச்சும் அமையிறது தான். அதுவும் நீங்கள் போடுறதுக்கும் அதுக்கும் சரியாக போயிடும். நான் சொல்கிற மாதிரி எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா காசு கையிலேயே நிற்கும். உங்களுக்கு வின்னிங் ஆனதுக்கான ஒரு திருப்தியும் இருக்கும். ஏன்னா நீங்கள் 100 போட்டு திடீர்னு 10 போட்டு வந்தால் அதில் ஒன்றுமே இருக்காது, சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 46 சரிங்களா? 46ங்கிறது நமக்கு ஏபி பாருங்கள் 46. திரும்ப 4 நாள் கழிச்சு பிசி 02க்கு 02, 69க்கு ஒரு 69, 3 நாள் கழிச்சு நமக்கு ஒரு 85 சரிங்களா? ஸோ இந்த 85 அப்படி நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 85 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு 2, 5 இந்த பேட்டர்ன் பழைய பேட்டர்ன் தான். ஸோ நமக்கு ஏபி மட்டும் வந்துட்டு இருந்தப்போ நம்ம ஏபி தனியாக சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு ஏபி மட்டும் வரதில்லை, மாற்றி வரதுனால அந்த பேட்டர்ன் விட்டாச்சு, சரிங்களா? இப்போது 2, 5 அப்படிங்கிறப்ப எந்த நம்பர் எடுத்தாலும் இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னா இதுக்கு இடையில 2 நம்பர் மட்டும் வர மாதிரி பேர் அமைஞ்சு அப்படின்னா நமக்கு ஏபியில் வரணும். ஏபி அல்லது ஏசிபிசியில் ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வந்ததுனால ஏபி மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். நமக்கு வந்திருக்கு, லாங்காக வந்திருக்கு, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 34 அப்படிங்கிறது ஏபி மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? இது நீங்கள் தனியாக எடுத்து ஃபாலோ பண்ண தேவையில்ல. 2, 5 ஸோ 2, 5 வந்து பார்த்தீங்கன்னா 3 4 உள்ள கேப்பில் உள்ள நம்பர் 3 4 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாற்றி வருது. ஸோ அதுதான் நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் வரதுனால நம்ம தனியாக கொடுக்கல. ஆனால் இதுவும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். நமக்கு மாறி வரதுனால நம்ம வேணாம்னு சொல்லி விட்டாச்சு, சரிங்களா? அந்த பேட்டர்னு. ஸோ இப்போ எதுக்காக அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 96 அப்படின்னு 96 69 அடிக்கிறப்ப நம்ம கரெக்டாக அந்த கேப் நம்பர் இப்போ 6க்கும் 9க்கும் உள்ள கேப் உள்ள நம்பர் 2 நம்பர் தான் கரெக்டாக 7 8. ஸோ இந்த பேர் வரதுக்கான சான்ஸ் ஏன்னா நமக்கு 69 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அடித்தப்ப நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா? சும்மா நெக்ஸ்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஏ அண்டு பி நம்பரில் நமக்கு இந்த மாதிரி நமக்கு இடையில 2 நம்பர் உள்ள மாதிரி ஒரு பேர் அமைச்சு அப்படின்னா நமக்கு அதே மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்கும். நீங்கள் தனியாக எடுத்து செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த அங்கே பாருங்கள் 6 3 இருக்குங்களா? ஸோ நம்ம சொன்ன டைமில் வந்து பார்த்தோன்னா மாறி வந்தனால தான் விட்டாச்சு. இப்போ இடையில வந்திருக்காங்கன்னு சொல்லலைன்னு நினைக்காதீங்க. இது நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போது 6 3 6க்கும் 3க்கும் நமக்கு கேப்பில் என்ன நம்பர் இருக்குது? 4 5. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நமக்கு இப்போ நமக்கு 45ங்கிறது ஏபிலே வந்திருக்கு. ஆனால் நம்ம சொன்ன டைமில் ஏபி மட்டும் சொன்னப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்துச்சு, அதனால் விட்டாச்சு, சரிங்களா? இப்போ நமக்கு அந்த பேட்டர்ன் எதுக்கு ரிமெம்பர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 85 அப்படி நம்பர் ஏபியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ 85 அப்படி நம்பர் ஏபியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போது நமக்கு லாஸ்ட்டாக நமக்கு 69 96 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது பாருங்கள் 69 சரிங்களா? 69 நமக்கு எப்படி இருந்தாலும் ஓகே. 69 அடித்தப்போ ஒரு 78. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 69 அப்படிங்கிற நம்பர் அடித்தப்ப ஒரு 78ங்கிற நம்பர் வந்திருக்கு, சரிங்களா? அப்போது இந்த டைம்லும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 69 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ 69 அடித்ததுக்கு ஒரு 78 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதனால் 857. ஸோ
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி நம்பர் 85 ஏபில தான் நம்ம கரெக்ட்டா நேரா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ, அதனால 857 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 4857 இந்த நம்பர் அடிச்சாங்கன்னா இந்த பேரா தான் வரும். சரிங்களா? ஸோ, 4857 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ, நாளைக்கு ஆல் போர்டுக்கு சரிங்களா 4 அல்லது 9 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் அதிகபட்சம் 4க்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ, எதனாலன்னு சொல்கிறேன்னு பார்த்துங்க. இதான் நமக்கு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ, ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு 27ம் பவர் நம்பர் உங்களுக்கு தெரியும். 27ம் பவர் நம்பரு. இந்த 27 பவர்னு சொல்லி வரும்பொழுது 2ஆம் நம்பர் அப்படியே இறக்கிட்டு 29க்கு கீழே 28 நமக்கு 820 சரிங்களா? ஸோ, அதே மாதிரி அடுத்த நாளும் பாருங்கள் 50 பவர் நம்பர். அப்போது 50க்கு 5 அடுத்த நாள் இறக்கி 52 கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 0 நமக்கு காமனாக வந்திருக்கு. சரிங்களா? அப்போது இப்போ நமக்கு 49னா 46 இருக்குது. 46 கீழே நமக்கு 45. அப்போ காமனாக வர 0 229க்கு 28க்கு திருப்பி 81 வச்சுருக்காங்க. 280 இங்கே 510 நமக்கு 8ஆம் நம்பருக்கு 3 இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் வச்சுருக்காங்க. சரிங்களா? 7க்கு 7 அப்படியே இறக்கியிருக்காங்க. 7 3 நமக்கு இந்த இடத்துல டி போர்டுக்கு தான். சரிங்களா? டி போர்டுக்கு நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 நம்பருக்கு 4 நம்பரு 8ஆம் நம்பருக்கு 8. ஸோ, ரெட்டைப்படையாக கொண்டு வராங்க. நமக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 9 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 9450 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ, நமக்கு ஏற்கனவே இந்த இடத்துல இது பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு 64 94 அடித்து அந்த 94 இறக்கி அப்படியே 64 அடிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ, அதே மாதிரி இங்கே நமக்கு 64 தான் இங்கே திருப்பி 46ன்னு இருக்குது. ஸோ, அந்த 86 இறக்கி நமக்கு டேரெக்டாக இறக்கியிருக்காங்க. இப்போது நமக்கு திருப்பி 68ன்னு அடித்து 46 திருப்பி 64. ஸோ, இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இது சப்போர்ட்கான நம்பர் தான். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 450 அப்படி நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். போதுமானது. சரிங்களா? 49லேருந்து ஒரு நம்பர் வரணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி அடிச்சப்ப பவர் நம்பர் அடிச்சப்ப ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு வந்திருக்கு. ஸோ, அதில் இந்த ஃபஸ்ட் நம்பர் தான் வந்ததுனால தான் நான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நமக்கு அதிகபட்சம் 4க்கு சான்ஸ் இருக்கிறனால தான் இந்த 450 ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். சரிங்களா? அது இல்லாமல் 857 கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் 4Dல 4857 இந்த நம்பர்ஸ் தான் நீங்கள் சப்போர்ட்கா நம்பர் தான். சரிங்களா? என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 450 அப்படி நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ, ஃபாலோ நம்பர்ஸ் வந்துச்சு. பர்சனலாக என்னுடைய நம்பருக்கு அவங்க கேட்டவங்க வந்து பார்த்தாங்கன்னா அடுத்து என்ன ஃபாலோ நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நம்ம கொடுத்துருக்க பேட்டர்னில் நம்மள்ட்ட இன்னுமே என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது கொடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலன்னா எனக்கு எப்படி அடுத்தடுத்து கொடுக்குறது இதாக இருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொன்றையும் ப்ளே பண்ணி வின்னிங் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதையுமே நீங்கள் வந்து யாருமே இவ்வளோ பேர் பார்க்குறதில்ல. 4000 பேர் 5000 பேர் பார்க்குறீங்க. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா போடுற மாதிரி யாருமே தெரில. நீங்கள் இன்னமும் நல்லா கரெக்டாக இது பண்ணீங்க அப்படின்னா 2D நம்பர்ஸ்லாம் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அதையும் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் போட்டு வின்னிங் பண்ணி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்தால் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்து கொடுக்க இதாக இருக்கும். சரிங்களா? இன்னுமே பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி ப்ளே பண்ணி வின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுக்கணும். நம்ம கொடுத்துட்டு அது வந்து யூஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் இவ்வளோ பேட்டர்ன் கொடுத்துருமே அதே நீங்கள் யூஸ் அதாவது எல்லாத்தையும் சொல்ல வரல. ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு சில பேர் யூஸ் பண்ண மாட்டேறீங்க. டே கெஸ்ஸிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஃபாலோவாக பண்ணுறீங்க அப்படிங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் நான் அப்பப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.